நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாட்டுக்கோழி பிரியாணிங்க. ப்ராய்லர் கோழி பிரியாணியை விட நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேங்க. அதை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அது கூட 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறமா புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள். இது அரிசி புழுங்கல் அரிசி, பிரியாணி அரிசியிலே புழுங்கல் அரிசி 1 கிலோ வாங்கி ஊற வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் தேவைப்படும். பத்தலைன்னா மறுபடியும் ஊற்றிக்கோங்க. இதில் நான் 5 பிரியாணி இலை, ஒரு 6-7 லவங்கப்பூ, 3 பட்டை கொஞ்சம் பெருசாக அதை உடச்சி ஆற போட்டிருக்கேன். அன்னாச்சி பூ, முழு சைஸ் அன்னாச்சி பூ 2. இதெல்லாம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா வதங்கினோடனே 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வீட்டில் அரைச்சி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு மசாலாவை வதக்கணும். இது எண்ணெய் பத்தலைன்னா மறுபடியும் ஊற்றிக்கோங்க. நான் மறுபடியும் எண்ணெய் ஊற்றினேன். நல்லா அந்த பச்சை வாசனை தண்ணிக்கு வதக்கிட்டு அது வதங்கின உடனே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்து அதையும் வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுன்னா லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். நான் எப்போயுமே லைட்டாக போடுவேன். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அந்த தக்காளி வதங்கின உடனே அந்த புதினா கொத்தமல்லி அதையும் எடுத்து போட்டு வதக்கிடுங்க. அது கொஞ்சம் வதங்கின உடனே அந்த கறி எடுத்து அதிலே போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயும். அது நல்லா 5 நிமிஷம் வதங்கின உடனே அது கூட மேலே உப்பு போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான மசாலாவை போடணும். பிரியாணி மசாலா நான் தனியாக வீட்டில் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டீஸ்பூன் ½ டீஸ்பூன் பெப்பர் சால்ட், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தான் நான் போட்டேன். ஏன்னா என்னோடய பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா தனி மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன். நான் அரை ஸ்பூன் தான் போட்டேன். அதுவே பசங்க ஒரே காரமாக இருக்குன்னு சொன்னாங்க. இது நல்லா வதங்கினோடனே பக்கத்துலேயே அது வதங்கிட்டு கீழே பக்கத்து அடுப்பில் ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருவோம். நான் இந்த ஆலாக்கில் 3 ஆலாக்கு அரிசி போட்டிருக்கேன். 4.5 ஆலாக்கு, அதான் 3 ஆலாக்குனா அதில் எக்ஸ்ட்ரா 1.5 ஆலாக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் பக்கத்து அடுப்புலேயும். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். ஒரு 3/4 வேகிற அளவுக்கு அதை மூடி வேக வச்சுருங்க. வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அது 3/4 வெந்த உடனே எடுத்து நான் இதுக்கு கலர் எதுவும் ஆட் பண்ணலைங்க. அதனால தான் அது கலர் வேறு கலரில் இருக்குது. சிவப்பு மிளகாய் தூளும் நான் ரொம்ப சேர்க்கலை. நீங்கள் கலர் வேணும்னா கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு எல்லாம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி கொதி வந்த உடனே அந்த 1 கிலோ அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு
அந்த கறி அப்படியே எடுத்து இதில் போட்டேங்க. அது லைட்டாக கொதி வர்றப்போ ஒரு லெமன் பிழிஞ்சு விடணும். கொதி வரும்போது தான் லெமன் பிழிஞ்சு விடணும். அப்போ தான் சாப்பாடு ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். இதை அப்படியேவும் விசில் போடாமல் குக்கரில் ரப்பர் போட்டுட்டு விசில் மட்டும் போடாமல் ஒரு 5 நிமிஷம் மேலே அந்த காற்று வர்ற அளவுக்கு மூடி வைங்க. அந்த மேலே காற்று வரையில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்திருக்கும். லைட்டாக ஒரு அதை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ விசில் போட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம், கரெக்டாக 5 நிமிஷம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்தில் குக்கர் விசில் வராமையேவும் நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நான் கலர் போடாததுனால எனக்கு இப்படி இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரி இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.